வணக்கம். வேலூரில் ஒரு சோகமான விபத்திலும் மனிதாபிமானத்தை பறைசாற்றும் நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. வேலூர் மாவட்டம் செண்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 32 வயதான தனியார் பள்ளி ஆசிரியை சிந்து கடந்த ஜனவரி 18ஆம் தேதி ரத்தினகிரி மேம்பாலத்தில் சென்றபோது நிகழ்ந்த சாலை விபத்தில் பலத்த காயமடைந்தார். இருசக்கர வாகன சக்கரத்தில் எதிர்பாராத விதமாக துப்பட்டா சிக்கியதில் கீழே விழுந்த இவருக்கு சிஎம்சி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு அவர் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். இந்த துயரமான நேரத்திலும் சிந்துவின் குடும்பத்தினர் ஒரு உன்னதமான முடிவை எடுத்தனர். அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது கல்லீரல், 2 சிறுநீரகங்கள் மற்றும் கண்கள் தானமாக பெறப்பட்டன. இதன் மூலம் 4 நபர்களுக்கு புதிய வாழ்வு கிடைத்துள்ளது. ஆசிரியராக பணியாற்றி பல மாணவர்களின் எதிர்காலத்தை ஒளிபெறச் செய்த சிந்து தனது மறைவிற்கு பின்னும் 4 பேருக்கு மறுவாழ்வு அளித்து மனிதாபிமானத்தின் அடையாளமாக மாறியுள்ளார். தொடர்ச்சியான உள்ளூர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலுடன். நன்றி.